வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4.1 இருக்க சம் பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். எக்ஸின் 30%, 30 டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 150. ஓகேவா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150. 100 இந்த சைடு போனால் என்னவாகும்? வகுத்தலாக இருக்கிறது பெருக்கலாக ஆகும், பெருக்கலாக இருக்கிறது வகுத்தலாக ஆகும். அப்போ 150 × 100 டிவைட் பை 30. இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 500 கிடைக்கும். அப்போ எக்ஸின் மதிப்பு வந்து என்னது? 500. அடுத்த சம். ஒரு மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது டேஸ் சதவீதம் ஆகும். ஆன்சர் பார்க்கலாம். ஒரு மணி நேரம் அப்படின்றது நமக்கு 60 நிமிஷம். அப்போ 60 நிமிஷத்தில் 2 நிமிஷன்றது எத்தனை பர்சன்டேஜ்? அப்போ 2 டிவைட் பை 60 × 100 ஈக்குவல் டு 10 டிவைட் பை 3 கிடைக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து 10 டிவைட் பை 3 கிடைக்கும். அப்போ இதை வந்து வகுக்கலாம். 10, 3, 3, 9, மீதி 1. அப்போ ஒரு மணியில் 2 நிமிடம் என்பது 1/3%. ஓகேவா? அடுத்தது எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது 25 எனில் எக்ஸ் என்பது டேஸ் ஆகும். எக்ஸில் எக்ஸ் சதவீதம் என்னது? 25. அப்போ எக்ஸ்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் எக்ஸின் எக்ஸ் சதவீதம் டிவைட் பை 100ன்னு வரும், ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்டு. இங்கே டிவைட் பை 100 இந்த சைடு போனால் என்னவாகும்? வகுத்தில் இருக்கிறது பெருக்கலாக ஆகும். 25 × 100, அப்போ 2500. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2500னா எக்ஸ் என்னவாக இருக்கும்? 50 இருக்கும். அது வந்து எக்ஸ் இந்த ஸ்கொயர் இந்த சைட் பிடிச்சா நம்ம ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்போ 2500. இதுலேருந்து வெளில எடுக்கும்போது நம்ம வந்து எக்ஸ் வந்து என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும். ஓகே. அடுத்து ஒரு பள்ளியில் உள்ள மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? 1400 மாணவர்களில் 420 பேர் வந்து யார்? மாணவிகள். பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் என்ன? ஓகேவா? ஆன்சர் பார்க்கலாம். மொத்த மாணவர்கள் 1400 பேர், மாணவிகள் எவ்வளோ? 420. அப்போ மாணவர்கள் நமக்கு எப்படி கிடைக்கும்? மொத்த மாணவர்கள்லேருந்து 420 கழிச்சிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மாணவர்கள் கிடச்சிருவாங்களா? அப்போ 1400லேருந்து 420 கழிச்சிட்டோன்னா 980. இப்போ மாணவர்களின் சதவீதம் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? கொஷினில் மாணவர்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்போ மாணவர்களின் சதவீதம் 1400 டிவைட் பை 980 × 100. இப்போ இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 70 கிடைக்கும். அப்போ 70%. மாணவர்களின் சதவீதம் 70. ஃபைனல் சம், 5th சம். 0.5252 என்பது டேஸ் பர்சன்டேஜ் ஆகும். இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாங்க? பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்? 100ஆல் பெருக்கணும். அப்போ இங்கே எத்தனை 100 இருக்கா? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். 1, 2. அப்போ 52.52%. அவ்வளோ.